அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமன் தபிஅஹு வ தஆஹு பித்தீன் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் ஒரு குறிப்பிட்ட சில வசனங்கள் உங்களுக்கு மத்தியில் வழங்கப்பட்டு அந்த வசனங்களினுடைய கேள்வி பதிலாகவும் அதனுடைய விளக்கங்களாகவும் ஒவ்வொரு வார சனிக்கிழமையிலும் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் சூரா அல் அஹ்ராஃபினுடைய இறுதி பகுதி, ஏறத்தாழ ஒரு 26 வசனங்கள் என்று நாம் அறிவிப்பு செய்திருந்தோம். இதற்கு முன்னால நடந்த 180 வசனங்களை கடந்தது கூட பெரிய விஷயம் இல்லை. இந்த 26 வசனங்கள் அப்படிங்கிறது மிக அதிகமான ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய வசனங்கள். இதெல்லாம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த 26 வசனங்கள் கொள்கையை முன்னிறுத்தப்படுகிற பல்வேறு செய்திகளை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான். அதனால இது முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த வாரத்தில் ஒருவேளை இந்த அத்தியாயம் நிறைவு செய்யப்படலாம். அப்படி இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு வாரமும் இதில் இருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு முதலில் நினைவுபடுத்தி கொண்டு, முதல் கேள்வியாக ஆண்களுக்கு இந்த 26 வசனங்கள்ல இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதில் சுதாரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதில் சுதாரித்துக் கொள்வார்கள்? சரி சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களை குறித்து அல்லாஹ் அஹ்ராஃபினுடைய 200வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஇம்மா யன்ஸிகன்னக மினஷ் ஷைத்தான். ஷைத்தானிடம் இருந்து அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தாக்கம் ஏற்படுமேயானால், நஸ்குன் ஒரு தாக்குதல் அல்லது ஒரு ஊசலாட்டம், ஒரு வகையான வஸ்வாஸ் அவர்களுக்கு ஏற்படுமேயானால், ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்வார்கள். இன்னஹு சமீஉன் அலீமுன், அல்லாஹ் கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் பேசுது. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எந்த தாக்குதல் ஏற்படும் இந்த வசனம் பேசுது அப்படின்னா, ஷைத்தான் உங்களை சும்மா விட மாட்டான். நீங்க ஈமான் கொண்டு விட்டீர்கள், வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நல்ல மக்களாக நல்ல பல குணங்கள் உடையவர்களாக மாறிவிட்டீர்கள், இனிமேல் இவனை வழி எடுக்க முடியாது அப்படின்னா ஒதுங்க மாட்டான். உங்க ரூஹு உங்க உடம்புல இருந்து பிரிகிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். எப்படியாவது இவனை நரகத்துக்கு கொண்டு வந்துட முடியாதா, அதுக்கான ஏதாவது ஒரு செயல் திட்டத்தை செஞ்சிட முடியாதா அப்படின்னு அவன் சுதாரித்து அவன் ஒவ்வொரு காரியத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துவான். அதுல ஈமான் கொண்டவர்கள் சுதாரித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். இது எதை பத்தி ஆழமாக நமக்கு பேச வருது அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ற அந்த வார்த்தை எங்கெல்லாம் பேசணுங்கிறத பத்தி இது சொல்லுது. இப்ப நாம எங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வார்த்தையை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற இந்த வார்த்தையை நாம பொதுவாக பயன்படுத்துகிற இடம் என்பது கொட்டாய் விடும்போது பல மக்கள் சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸின் படி கொட்டாவி விடும்போது என்று ஒரு துவாவே கிடையாது, ஒரு துவாவோ திக்ரோ கிடையாது. தும்மலுக்கு இருக்கு, தும்மல் ஏற்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. கொட்டாவிக்கு என்ன கிடையாது, தனியாக திக்ருகளோ துவாக்களோ இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அடியார் கொட்டாய் விடும்போது ஹா என்று வாயை பிளக்கும் போது ஷைத்தான் லஹிக்க ஷைத்தான், ஷைத்தான் அவரை பார்த்து சிரிக்கிறான், முடிந்த அளவிற்கு கொட்டாய் என்ன பண்ணிக்கங்க, அடக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. சோம்பேறித்தனம் வெளிப்படுவது ஷைத்தானுக்கு ஆரோக்கியம். அந்த சோம்பேறித்தனம் முதல்ல எதை கை வைக்கணும், வழிபாட்டில் தான் கை வைக்கும். அதனால ஷைத்தான் அதுல ஆதிக்கம் செலுத்துகிறான் அப்படின்ற விதத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல சொல்லி இந்த செய்தி வரல. ஆனா உண்மையிலே எங்கெல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும் அப்படி நீங்க எடுத்து பார்ப்பீர்களே ஆனால், ரசூலுல்லாஹ் சில இடத்தை பட்டியல் போட்டு நமக்கு சொல்றாங்க. முதல் விஷயம்,
குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். நீங்க எந்த அத்தியாயம் ஓதுங்க அல்லது அத்தியாயங்களுக்கு மத்தியில ஓதுங்க, குர்ஆனை எடுத்து நீங்க ஓத ஆரம்பிச்சிட்டாலே எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடாமல் குர்ஆனை ஓதக்கூடாது. இப்ப நீங்க ஆயத்துல் குர்சி ஓதுறீங்க, ஆமன ரசூல் ஓதுறீங்க, பிஸ்மில்லா ஓத வேண்டாம். ஏன் ஓத வேண்டாம்? பிஸ்மில்லா என்பது அந்த சூராவினுடைய ஆரம்ப வசனம். ஆரம்பத்தை ஓதுனீங்கன்னா பிஸ்மில்லா சொல்லி ஓதணும். இடையில ஓதுனீங்கன்னா பிஸ்மில்லா வேண்டியதில்லை. ஆனால் குர்ஆன்ல நீங்க எங்க எடுத்து எந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லாமல் நீங்கள் குர்ஆனை ஓதக்கூடாது. அது திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தருது. முதல் விஷயம். வேற எங்க நாம இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, கழுதை கணைப்பதை கேட்டால் சொல்லுங்க நாங்க சொல்லலாம். இந்த கழுதை கணைக்கிறது இருக்குல்ல, அது குர்ஆனை விமர்சனம் செய்து. கழுதை கணைப்பது என்பது குரல்களிலே மிக வெறுக்கத்தக்க குரல் கழுதையினுடைய குரல் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இந்த கழுதை கணைப்பது என்பது ஷைத்தானை பார்த்தா கழுதை கத்தும். அப்படி கழுதை கணைக்கிற சப்தத்தை நீங்க கேட்டா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்ற வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரெண்டு இடம் குர்ஆன் ஓதும் போது, கழுதை கணைக்கும் போது. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், கோபம் ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கெட்ட கனவு ஏற்படுகிறது, அந்த கனவுல நாம விழிப்புக்கு வந்துட்டோம். அப்ப நீங்க ஷைத்தானிடம் இருந்து என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. கெட்ட கனவு ஏற்பட்டாலோ அல்லது கோபம் ஏற்பட்டாலோ, கழுதை கணைப்பதை கத்துவதை சத்தத்தை நீங்க கேட்டாலோ, குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலோ, இது அல்லாமல் கெட்ட எண்ணங்கள், இது அந்த வசனம் இதான் பேசுது. ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் சுதாரித்துக் கொள்வார்கள், ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடுவாங்க அல்லாஹ்ட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இத கெட்ட எண்ணம். நம்ம நல்ல சூழல்ல போய்கிட்டே இருப்போம், திடீர்னு நமக்கு ஒரு சிந்தனை பிறல ஏற்படும். வட்டி வாங்கினா என்ன, மது அருந்தினா என்ன, அல்லது வேறு வேறு தீமைகளை குறிப்பிட்டு இந்த தீமையில செஞ்சா என்ன அப்படின்ற ஒரு இடம் வந்து நிற்போம். இது ஷைத்தான் அந்த எண்ணத்தை உருவாக்குறான் உள்ளத்துல. அப்ப ஷைத்தானிடம் இருந்து நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இத்தனை பல செய்திகள் மூலமாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. ஷைத்தானுடைய இலக்கு என்பது நாம நல்ல நிலைக்கு வந்துட்டோம், ஈமானி உறுதி கொண்டவர்களாக மாறிவிட்டோம் என்பதற்காக ஷைத்தான் நம்மளை விடவே மாட்டான். நம்முடைய உயிர் பிரிகிற வரை கடைசி நேரம் வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பான். எப்படியாவது அவனை கூட்டு போயிட முடியாதா, கொண்டு போயிட முடியாதா அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்களுக்கு வந்து மார்க்கத்தை கடைசி நேரத்தில் எடுத்து சொல்லுவாங்க. அப்ப அந்த அபூ தாலிபை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம், அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற மக்கள் எல்லாம் அபூ தாலிபை மறுபடியும் கேன்வாஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்க தம்பி பையன் பேச்ச கேட்காதீங்க, அவர் வந்து நம்ம கொள்கையெல்லாம் மாத்திடுவாரு. இது நாள் வரைக்கும் நீங்க உங்க தகப்பனார் கொள்கையில இருந்தீங்க, நாளைக்கு நீங்க மௌத்தான அப்புறம் ஊரே உங்களை திட்டும், அந்த நிலைக்கு போக போறீங்களா அப்படின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி களிமா சொல்லுகிற நிலைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருந்திருப்பார். கடைசியில களிமா சொல்லாம மௌத்தாயிட்டார். ஷைத்தானுடைய இலக்குங்கிறது சாகர வரைக்கும் அவன் துடித்து கொண்டே இருப்பான், நம்மளை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு. அப்ப நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதை ஷைத்தான் இருந்தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பும் போது மனைவியோட, அதாவது நம்முடைய தாயாரோட சேர்த்து அனுப்புறான். அனுப்பும் போது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஷைத்தான் கிட்ட ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஷைத்தான் ஏமாத்திட்டான். இப்ப அல்லாஹ் வந்து என்ன கேட்கிறான், அலம் அக்குல்லக்கும் இன்ன ஷைத்தான லக்குமா அதுவும் முபீன், நான் உங்கள் இருவருக்கும் சொல்லலையா ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரின்னு? நீ அவன்கிட்ட ஜாக்கிரதையால நீங்க இருந்திருக்கணும். எவன் சொன்னாலும் கேட்டிருக்கான், இவன் சொன்னா கேட்கலாமா? வேற யாரோ சொல்றாங்க இந்த பழத்தை சாப்பிடுங்கன்னா அது வேற, இவன் சொல்றானே இவன் விஷமாச்ச கிருமியாச்ச, அப்படி நீங்க சுதாரித்திருக்க வேண்டுமா இல்லையா? நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இவன் எதிரின்னு, நீங்க ஏன் இந்த இடத்துல நீங்க சுதாரிப்பு இல்லாமல் போயிட்டீங்கன்னு அல்லாஹ் ஆதம் நபியை கண்டிக்கிறான். கண்டிச்சது மட்டும் இல்லாமல் இதே அல்லாஹ் ஆராஃப் சூராவுல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah, உங்கள் தாய் தந்தை எப்படி சொர்க்கத்தில் இருந்து இந்த ஷைத்தான் வெளியேற்றினானோ அது மாதிரி அவன் உங்களை குழப்பி விட வேண்டாம், நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு குர்ஆன்ல வேற வேற இடங்கள்ல ஷைத்தான்ட இருந்து நீங்கள் பாதுகாப்பாக ஜாக்கிரதையா இருங்கன்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான். அவன் ஆதம் நபி ஒரு இடத்துல ஏமாத்திட்டான். ஒவ்வொரு நபிமார்களுக்கு பெரிய எதிரி அந்த ஷைத்தான் தான். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் நிக்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோழர்களே, நீங்கள் இணை வைப்பு கொள்கைக்கு போயிருவீங்கிற விஷயத்தை ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான்.
இந்த அபூபக்கரை, இந்த உமரை, இந்த உஸ்மானை ரலியல்லாஹு அன்ஹும், இந்த தோழர்களை எல்லாம் மாத்தணுங்கிற விஷயத்தை அவன் ஷைத்தான் என்ன ஆயிட்டான், இவங்களெல்லாம் எண்ணத்தை போட்டு குழப்பறது, ஷிர்க்க கொடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்ற இடத்துக்கு வந்துட்டான். ஆனா இவன் எந்த விஷயத்துல கை வைப்பான் தெரியுமா? நீங்க எதை அற்பம்னு நினைக்கிறீங்களோ அதுல கை வைப்பான். நீங்க போனா போட்டுன்னு ஒரு சின்ன விஷயத்தை புறக்கணிப்பீங்க, இதுல இருந்து அவன் ஆரம்பம் மறுபடியும் எங்க வந்துருவான், ஷிர்க் வரைக்கும் வந்துருவான். நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் அந்த சின்ன அற்பமான காரியங்களை ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஷைத்தானை குறித்து ஒரு விலாவரியான ஒரு பாடத்தை நமக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வசனத்தினுடைய விளக்கத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு, நபிக்கு மறைவான ஞானம் கிடைத்தால் என்ன நடக்கும், எது அதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? சரியான ஒரு பதில். சூரா அல் அராஃபினுடைய 188வது வசனம். இந்த மறைவான ஞானம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, நம்ம அறிவுக்கு புலப்படாத இடங்கள்ல இருக்கிறத பத்தின நாலேஜுக்கு தான் மறைவான ஞானம்னு பேரு. இப்ப நாமெல்லாம் பள்ளியில இருக்கிறோம், பள்ளிக்கு வெளியே என்ன நடக்குது, யார் பைக்ல போறா, யார் நடந்து போறா நமக்கு தெரியாது. வெளியே நிக்கிற மக்கள் பார்ப்பாங்க, நம்ம கிட்ட அவங்க தகவலை சொன்னா இல்ல கேமரால ஏதாவது சிசிடிவி கேமரால பார்த்தா வேணா தெரியுமே ஒழிய, இங்க இருந்துகிட்டே இந்த தொழில்நுட்பங்கள் எதையுமே பயன்படுத்தாம ஒரு இடத்தை என்ன செய்ய முடியாது, நம்மளால பார்க்க இயலாது. இப்ப கரண்ட்ல நடக்கிறதும் பார்க்க இயலாது, முடிஞ்ச விஷயத்தையும் பார்க்க முடியாது, எதிர்காலத்தையும் பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு வந்து எல்லா காரியமும் தெரியும். அவனுக்கு கரண்ட்ல என்ன நடக்குது, கடலுக்கு கீழே என்ன நடக்குது, ஆகாயத்தின் உச்சத்தில் என்ன நடக்குது, பாறைக்கு நடுவுல என்ன நடக்குது, எல்லாமே அவனுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்ததும் உனக்கு தெரியும், இனிமே நடக்க போறதும் உனக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் மறைவான ஞானம், இல்முல் கைப் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இந்த மறைவான ஞானம் யாருக்கு இருக்குன்னா அல்லாஹ்க்கு மட்டும் தான் இருக்கு. அல்லாஹ்க்கு தெரியாத ஒண்ணே கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் அந்த அறிவுக்கே பல பேர் வச்சிருக்கிறான். அலீம் நன்கறிந்தவன், ஹபீர் நன்கறிந்தவன். அதே மாதிரி வந்து என்னன்னா அல்லாஹ்வுடைய அந்த நுட்பமான அறிவுக்கு லத்தீஃப் அப்படின்லாம் பேர் இருக்கு. அப்ப இறைவனுடைய நாலேஜ்ல எதுவுமே தவறாது, எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும். கியாமத்தினால யார் சொர்க்கம் போறா நரகம் போறா தெரியும். கியாமத்தினால யாரெல்லாம் நரகத்துல தண்டனையில கொடிய நிலையில இருப்பாங்க அவனுக்கு தெரியும். யாரெல்லாம் சொர்க்கத்தை உயர்ந்த இடத்தை அடைய போறாங்க எல்லா விஷயம் தெரியும். டோட்டல் ஒட்டுமொத்த தகவலையும் அறிந்து வைத்திருப்போம் அல்லாஹ். இப்ப இந்த இறைவனுடைய இந்த ஆற்றல்ல ஏதாவது ஒண்ணு எந்த படைப்புக்காவது அல்லாஹ் கொடுப்பானா அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டான். இந்த அறிவு சார்ந்த ஆற்றல் என்ன செய்ய மாட்டான்ல, நபிமார்களுக்கும் தரமாட்டான், நமக்கும் தரமாட்டான். நபிமார்களுக்கு தரமாட்டான்னு என்ன அர்த்தம், நம்மளால என்ன தெரியுமோ எதை அறிய முடியுமோ அதுதான் நபிக்கும் தெரியும், நபியால் அறிய முடியும். நம்மளை தாண்டிய விஷயங்களை நாம எப்படி அறிய மாட்டோம், அது மாதிரி நபியால் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அதுக்கு எண்ணற்ற ஆதாரங்களை நீங்க பார்க்கலாம். சிம்பிளா சில உதாரணத்தை சொல்றதா இருந்தா, ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகை முடிச்சு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோன்னு மனைவிமார்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, முதல் கேள்வி, வீட்டுல என்ன சாப்பிட இருக்குன்னு கேட்பாங்களாம். தெரிஞ்சிருந்தா அதை கேட்க கூடாது இல்ல, மறைவான ஞானம் அறிந்தவரா இருந்தா என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம். அப்ப மனைவிமார்கள் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பேரிச்சம்பழம் இருக்கு, தண்ணி இருக்கு, ஏதோ இருக்கு அப்படிம்பாங்க. இருந்தா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்க இல்ல இன்னைக்கு வீட்டுல எந்த சாப்பாடு இல்ல அப்படின்ட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் நான் இன்னைக்கு நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நோன்பு வைப்பாங்க. அதாவது சாப்பாடு இல்ல, அதை வழிபாடாக மாத்திரும், அல்லாஹ்ட்ட நற்கூலியாக நாம பெற்றுக்கொள்வோம்னு நோன்பு ஆக்கிடுவாங்க. நபிக்கு மறைவான ஞானம் இருந்தா அதை கேட்டுக்கூடாது இல்ல, இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல நோன்பு வச்சிருவோம், இன்னைக்கு வீட்டுல பேரிச்சம்பழம் இருக்கு நோன்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு பள்ளியில இருந்து திட்டமிட்டு இருக்கணும். தான் வீட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறது கூட யாருக்கு தெரியாது, நபிக்கு தெரியாது. நபிக்கே ஒண்ணு தெரியாதுன்னா நமக்கு என்ன, நமக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. ஒரு விஷயத்தை பத்தி பார்க்காமல் கேட்காமல் அல்லது தகவல் வராமல் நாமள என்ன செய்ய முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி அறியறதுக்கான கல்விக்கு பேர் தான் மறைவான ஞானம். இது அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், அந்த வசனத்துடைய பாதியில் ஆரம்பிக்குது, வலவ் குன்து அஅலமுல் கைப், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மறைவானதை நான் அறிபவனாக இருந்தால், லஸ்தக்ஸர்து மினல் கைர், எல்லா நன்மையும் நான் எடுத்துக்குவேன், ஒமா மஸ்ஸனிய சூ, எந்த தீமையும் எனக்கு ஏற்படாது என்று சொல்லுங்கள். அதான் உண்மை. மறைவானது தெரிஞ்சதை எல்லா நன்மையும் கிடைச்சிருமே. உதாரணத்துக்கு இப்போ கேரளாவில் வந்து இந்த ஒரு விழா ஓணம் பண்டிகைன்னு வருது. கேரளாவினுடைய புதிய அரசு ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க வந்து வருஷத்துக்கு வருஷம் லாட்டரி சீட்ல அங்க சகஜமா நடக்கும். இப்போ ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க,
கடந்த வருடம் வரை லாட்டு சீட்டு 25 கோடி ரூபாய்க்கு லாட்டு சீட்டு உண்டு. அது கோடிக்கணக்கான, அவன் லட்சக்கணக்கான லாட்டு சீட்டு அடிப்பான். அதுல ஒரு லாட்டு சீட்டுக்கு என்ன விழும்? 25 கோடி ரூபா விழும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? 1000 கொடுத்து லட்சத்தை கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்குவான். 25 கோடி கிடைச்சுன்னா என்ன செய்யறது? கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு வாங்குவான். யாரோ ஒருத்தனுக்கு கிடைக்கும். இவன் 25 கோடி போடுற மாதிரி போட்டுட்டு எவ்வளவு எடுத்துருவான்? 50 கோடி அடிச்சுட்டு போயிருவான். இதான் நடக்குது. லாட்டரி டிக்கெட் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தடை செய்யப்பட்டுச்சு. மக்கள் இதுல பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க. கேரளால இன்னும் இருக்குது. இந்த 25 கோடிங்கிறது இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த வருஷத்துல 30 கோடி ஆக்கிட்டாங்க. அந்த கேரளா அரசு என்ன செஞ்சிருக்கு? 25 கோடி வேண்டாம், அந்த வாட்டி 30 கோடின்னு அறிவு பண்ணுங்க அப்படின்னு அறிவு பண்ணி அரசு இதை வந்து நடத்தக்கூடிய நிகழ்வு பார்க்க முடியுது. இப்ப இது எந்த நம்பர்ல விழ போகுது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுட்டா என்ன செய்வான்? அந்த நம்பரை தேடி வாங்கிக்குவான். 4-2 4-3 அப்படின்னு வருது. ஆனா இந்த நம்பர்ல உள்ளதான் 30 கோடி விழப்போகுது. நம்ம இதுக்கு 50 100 லாட்டரி டிக்கெட் ஒரு டிக்கெட் வாங்கி விழுந்துருமே 30 கோடி. எல்லா நன்மையும் அடைய முடியும், ஒரு நன்மை இல்லை. ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பாக்கியத்தை அடையலாம். மழை வெள்ளம் வரப்போது, சுனாமி வரப்போது, நாம நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கலாம். அப்படித்தானே? இந்த இடத்துல விபத்து ஏற்பட போது அந்த இடத்துக்கு போகாம நம்ம தவிர்த்துக்கலாம். இப்படி எல்லா நன்மையும் அடைஞ்சுக்கலாம். எந்த தீமையும் வராமல் நம்மை நாமே தற்காத்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் என்ன வேணும்னா மறைவான அறிவு வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே, மறைவான அறிவுன்னு ஒண்ணு உங்களுக்கு இருந்திருந்தா எல்லா நன்மையும் தான் நீங்க எடுத்திருக்கலாமே. அப்படி எடுத்தீங்களா? எடுக்கல. ஒரு தீமை கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்காத. ஏற்படாம இருந்துச்சா? எல்லா தீமையும் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் உஹது யுத்தத்துக்கு போறாங்க. கடுமையான முறையில் ரசூலுல்லாஹ் தாக்கப்பட்டாங்க. கடவாய் பற்கள் உடைக்கப்பட்டது, தாடை கிழிக்கப்பட்டது, தலைக்கவசம் தலையில வைத்தே நொறுக்கப்பட்டது. அப்படி ரத்தம் வடியுது உடம்பெல்லாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பாயை கொளுத்தி சாம்பலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வினுடைய முகத்தில் பூசி விடுறாங்க. அந்த தண்ணீரை வச்சு ரத்தத்தை கழுவுறாங்க. அதை கொண்டு ரத்தத்தை கொஞ்சம் நிறுத்துறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு உண்மையிலே மறைவான ஞானம் இருந்திருந்தா அந்த யுத்தத்துக்கு வந்திருக்க கூடாது. அப்படியே வந்திருந்தா இவனால தான் பிரச்சனை வரப்போது, இவன் தான் அடிக்க போறான் நம்மள, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம். இது குறைஞ்சபட்சம் செஞ்சிருக்கலாமே. அடி விழற வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது நம்மள அடிக்க போறாங்கிறது. அல்லாஹ் என்ன காட்டுறான்? உங்களுக்கு மறைவான ஞானம் இல்ல. இருந்திருந்தா தான் நீங்க தப்பிச்சிருக்கலாமே. யாரால எங்கெங்க என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா இல்லையா? தெரிஞ்சிருந்தா தான் நீங்க தப்பிச்சிருக்கலாமே. எல்லா பிரச்சனையும் வருது உங்களுக்கு. ஒன்னா ரெண்டா? ஊர் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனை உங்களுக்கு தான் வருது. மனைவி மேல அவதூறு வந்துச்சா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது என்ன வந்துச்சு? அவதூறு பரப்பப்பட்டது. 50 நாள் கடக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நூர்ல தொடர்ச்சியா சில வசனங்களை இறக்கி, ஆயிஷா கற்பொழுக்கம் உள்ளவர், அவர் குற்றமற்றவர், பரிசுத்தமானவர் அப்படின்னு அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். நபிக்கே தெரியாது ஆயிஷா குற்றமற்றவரா இல்லையா. ஒரு கணவருங்கிற இடத்துல மனைவி மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம மனைவி தவறு செய்ய மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ரசூல் அங்க கணவரா மட்டும் பார்க்க கூடாது, ஒரு ஆட்சியாளரா பார்க்கணும். ஊர் உலகத்துல யார் தப்புனாலும் நபி தான் தண்டனை கொடுக்கறாங்க. தன் மனைவி தப்புனால் நாளைக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? என் மகள் ஃபாத்திமா திருடனால் கையை வெட்டுவேன்னு சொன்ன ரசூல்லா தன் மனைவி தப்புனால் தண்டனை கொடுக்கணும். அதான உண்மை. இப்ப இந்த இடத்துல ரசூல்லா தன் கணவரா யோசிக்க முடியாது. என் மனைவி தப்பு செய்ய மாட்டா அப்படி யோசிக்க கூடாது. ஆட்சியாளர் இருந்து எப்படி யோசிக்கணும்னா, ஏமா நீ தப்பு பண்ணேன்னா அல்லாஹ் கிட்ட மாட்டிக்குவ, நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. 50 நாள் முடிகிற வரைக்கும் நபிக்கே தெரியாது இங்க தப்பு நடந்துச்சா இல்லையா, என்ன முடிவு எடுக்கிறது தெரியாது. 50வது நாள் முடியுது. அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ்க்கு என்ன தெரியுது? ஆஹா, என்னுடைய மனைவி எந்த தப்பு செய்யல, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திட்டான் அப்படிங்கிறது நபிக்கு தெரியுது. இப்ப இதுவே ஒரு 50 நாள் ஏற்பட்ட ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்ட ஒரு இழிவுல, குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழிவாச்சா இல்லையா? இது ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா, முத்துமாலை நீ தொலைப்ப, நீ அங்க நின்றுவ, உன் மேல அவதூறு வரும், நான் நின்று உன கையோட கூட்டு போயிடுறேன், வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா? எப்படி நீங்க நைட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முத்துமாலையை தேடி போய் என்ன ஆயிடுவாங்க? மிஸ் ஆயிடுவாங்க கூட்டத்தை விட்டு. அதனால தான் அவதூறு நடக்குது. நம்ம நின்று கையோட மனைவியை கூட்டு வந்துருவோம், யார் அவதூறு பரப்ப முடியும்? இப்படி எல்லா தீமைகளையும் நபி நினைச்சிருந்தா, மறைவான ஞானம் இருந்திருந்தா, அந்த தீமையெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அப்படியே அந்த நுனிப்பிள்ளையில இருக்கும் போதே புடிங்கி எரிஞ்சிருக்க முடியும். ஆனா எல்லா சோதனையும் வந்து அந்த சோதனையை அனுபவிச்சு கண்ணீர் மழுக அந்த சோதனையை அல்லாஹ் இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு தான் அந்த சோதனை வந்து ஒரு விடிவு காலத்தை அல்லாஹ் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்கறான். ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? அடுத்த ஆண்டு நான் ஹஜ் செய்வேனா மாட்டேனா எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. மறைவான ஞானம் இருந்தா சொல்லியிருக்கணும், அடுத்த வருஷம் நான் செய்ய மாட்டேன், அடுத்த வருஷம் நான் ஹயாத்தை கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆஷுரா நோன்பு வைக்கிறாங்க. அடுத்த ஆண்டு நான் ஒருவேளை உயிரோடு இருந்தால், நீங்க தான் இருக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கணும். இருந்திருந்தால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாது. எப்ப மௌத்தாக போகணும்னு உங்களுக்கு தெரியாது. எந்த நாலேஜுமே இந்த நபிக்கு நான் கொடுக்கல. நானா எதையாவது சொல்லி கொடுத்தா அது அவருக்கு தெரியும். அதுவும் சொல்லி கொடுத்த அளவு மட்டும் தான் தெரியும். அதுக்கு கூட ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு யுத்த களம் நடக்குது ரசூலுல்லாஹ் காலத்துல. நிறைய மக்கள் சஹாபாக்கள் எதிரிகளோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க.
அப்ப அந்த முஸ்லிம் அணியில இருந்த ஒருவர் என்ன செய்யறார், வீரதீரமாக சண்டையிடுகிறார். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, இவர் சொர்க்கவாசியா தான் இருப்பாரு, அல்லாவுக்காக பணி செய்ய வந்துட்டார், செத்தாலும் பரவாயில்லன்னு போராடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இவர் யாரா தான் இருப்பார், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசியாக இருப்பார் அப்படின்னு பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அவர் நரகவாசிங்கிறாங்க. இவ்வளவுதான் நபிக்கு வந்த தகவல். அவர் சொர்க்கவாசி இல்ல, அவர் நரகவாசி. அவர் ஏன் நரகம் போறார்? வட்டி வாங்கினாரா, மது இருந்தினாரா, அல்லது வேற வேற தீமைகளை பாவங்களை ஈடுபட்டாரா, எதனால நரகம் போறார் நபிக்கு தெரியாது. அவர் நரகவாசி, எனக்கு மேட்ரு அவ்வளவுதான் வந்துச்சு. அவர் நரகவாசிங்கிற மேட்ரு தான் எனக்கு வந்துச்சே தவிர ஏன் அவர் நரகவாசியா மாறுறாரு எனக்கு தெரியாது. ஒரு நபித்தோழர் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறார். யுத்த களத்துல கடைசியில் அவர் காயங்கள் ஏற்பட்டு வழி தாங்க முடியாம தன் ஆயுதத்தை கொண்டு தன்னையே தாக்கி குத்தி தற்கொலை செய்து கொண்டு மௌத்தாயிட்டார். போன நபித்தோழர் ரசூலுல்லாஹ் திரும்பி வரார். அல்லாஹ்வுடைய தூதரே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்னப்பா என்ன விஷயம், சம்பந்தமே இல்லாம வந்து கலிமா சொல்றீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த நபித்தோழர் சொல்றாரு, நீங்க ஒருவரை நரகவாசி, நீங்க நான் போய் ஏன் நரகவாசி ஆவறாருன்னு போய் பார்த்தேன், ஆள் மௌத்தா போயிட்டார், தற்கொலை பண்ணி மௌத்தா போயிட்டாரு, அவர் ஷஹீதாவல தற்கொலையில மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்க்கு அப்பதான் புரியுது, ஓஹோ இதனாலதான் அவர் நரகவாசி ஆவறாருங்கிறதே தெரியுது. அல்லாஹ் எந்த டீட்டெயில உடைக்கிறானோ அதுதான் நபிக்கு தெரியும். இப்ப என்னைக்கு மறுமை நாள் வரும், வெள்ளிக்கிழமை வரும், அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். எந்த வெள்ளிக்கிழமை வரும் அது நபிக்கு தெரியாது. அது பற்றிய சில வசனங்கள் கூட அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலும் இது அல்லாத அத்தியாயங்களை சொல்றான். நபிகள் பெருமகனாருக்கே இல்லாத ஞானம் யாரு கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் துன்யால யாருக்கும் கிடையாது. நம்ம கண்ணால பாக்குற அதுவே பல நேரத்துல போய் சொல்லிரும். கண்ணால ஒரு ஆளை பார்த்திருப்போம், பார்த்துட்டு நம்ம வேற யாரையோ பார்த்துட்டு அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டு இவரை பார்த்து நம்ம அவரு நினைப்போம். கண்ணு போய் சொல்லிரும். பல நேரத்துல காதுல ஒரு சத்தம் கேட்கும், உங்களுக்கு எல்லாம் கிடைச்சா யாரும் கேட்கல, எனக்கு மட்டும் இப்படி கேட்கும், நான் அப்படி நினைச்சிருப்பேன், காதுல வளர மாதிரி காது போய் சொல்லிரும். நேரடியா பார்க்கறதே பல நேரத்தில் நம்ம போய் சொல்லிடுது. அப்படின்னா எப்படி நாம இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை அல்லது கண்ணெதிரில் இல்லாத ஒரு காரியத்தை நாம யூகிச்சு அதை உறுதி செய்ய முடியும்? இந்த நாலேஜ் அல்ல யாருக்கும் தரலங்கிறத நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றது மூலமா, நபி உங்களுக்கு கொடுக்கலன்னு என்ன அர்த்தம், உங்களுக்கே கொடுக்கல, இவங்களுக்கு கொடுப்பானா? இங்க வந்திருக்கிற இமாம்களுக்கோ மௌலவிமார்களுக்கோ பின்னால் வந்த சஹாபாக்களுக்கோ தாபியின்களுக்கோ அவுலியா பெருமக்களுக்கு நான் கொடுப்பேன் நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கே கொடுக்கலையே. உங்களுக்கு கொடுத்தா நீங்க அழகா பாதுகாப்பா வாழ்ந்திருக்கலாம், உங்களையும் நம்ம அப்படி வாழ விடலையே, இவங்களை அப்படி நம்ம வாழ விட்டுருவோமா அப்படின்ற விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்ற அந்த கேள்விக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? அதாவது இந்த நபி கிட்ட மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால் வந்த நபிமார்கள்ட்டையுமே பொதுவாக வைக்கப்பட்ட ஒரு கேள்வி என்னன்னா, முஸ்லிமும் வைப்பாங்க, முஸ்லிம் அல்லாத காஃபிர்களும் வைப்பாங்க. முஸ்லிம் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்ற ஆசையில பல பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. காஃபிர் ஏன் கேட்கிறாங்க, கிண்டலு, இது மறுமைங்கிறீங்களா, எங்க கொண்டு வாங்கலாம் பார்ப்போம் அப்படின்னு கேட்ட மக்கள் உண்டு. நம்ம நபி கிட்டையும் அது மாதிரி கேள்வி வந்திருக்கு. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல 187வது வசனம், 7வது அத்தியாயம் 187வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஆ, நபியே மறுமையை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், ஐயான முர்சாஹா, எப்ப வரும்னு கேட்கிறாங்க. மறுமையை பத்தினா வேற கேள்வி கேட்கலாம்ல, மறுமையில் அல்லாஹ்வின் தூதரே எப்படி நடக்கும், அந்த மறுமையில் அல்லாஹ் என்னெல்லாம் கேள்வி கேட்க போறான் நம்மள்ட்ட, எப்படி அல்லாஹ் விசாரிப்பான், விசாரணையின் தோரணை எப்படி இருக்கும், அல்லாஹ் நமக்கு சொர்க்க நரகத்தை எப்படி தருவான், இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம். அது நபிக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தா நபி சொல்ல போறாங்க, சொல்லி கொடுக்கல எனக்கு தெரியாதுன்னு போறாங்க, அதான் உண்மை. இப்ப கேள்வி என்னன்னா எப்ப வரும்னு கேட்கிறாங்க. இந்த வருஷம் அப்படின்னு வருஷத்தை குறிப்பிடுங்க, இந்த மாசம் குறிப்பிடுங்க, இந்த நாளுன்னு குறிப்பிடுங்க, குறிப்பிட்டு ஒரு வருடத்தை மாதத்தை நாளை குறிப்பிட்டு பேசுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் பதில் அளிக்கிறான், நபியே உங்கள்ட்ட மறுமை நாள் எப்ப வரும்னு கேட்கிறாங்க, குல் இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய அறிவு என் இறைவனிடத்தில் உள்ளது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். மறுமை அவன் பிக்ஸ் பண்ணிட்டான், அவன் இனிமே தான் பிளான் பண்ணணும்னு இல்ல, எப்ப வைக்கலாம்னு இனிமேல் அவன் திட்ட போட போறான் கிடையாது. வீட்டுல பொண்ணு இருக்குது, மாப்பிள்ள இருக்குது, கல்யாணத்தை முடிவு எடுக்க போறோம், கல்யாணம்ன்ற பேச்சை எடுத்து கல்யாணம் பண்ணலான்ற இடத்துக்கு வரும்போது தான் நம்ம அடுத்த டேட்டை பிக்ஸ் பண்ணுவோம். டிசம்பர்ல வைப்போமா, நவம்பர்ல வைப்போம், டிசம்பர் வேண்டாம் மழை காலமா இருக்கும் அப்படின்னு நம்ம அப்புறம் தான் திட்டமிடுவோம். நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மறுமை திட்டம் போட்டு வச்சுட்டான். ஆதம் நபியை படைக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் மறுமை. இதை வந்து இப்லீஸே சொல்றான். இப்லீஸ் என்ன பேசுறான் அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட சொல்றான், அந்திரினி இலா யௌமி யுபாஸுன், யா அல்லாஹ்
மறுமை நாள் வரை எனக்கு நீ அவகாசம் தான்னு கேட்கிறான். எப்போ சுஜூது செய்ய சொல்லும் போது நான் செய்ய மாட்டேன்னு விலகிட்டான். நீ வெளியே போ நல்லா விரட்டும் போது இப்ளீஸ் கேட்கிறான், அந்திரினி இலா யௌமி யுபஅஸுன், மறுமை நாள் ஒரு நாள் வரப்போத நீ முடிவு பண்ணி வச்சிருக்கிறியே, அந்த நாள் வர வரைக்கும் எனக்கு டைம் தா, இன்னக்க மினல் முந்தரின், இந்த டைம் கொடுத்துட்டேன் எடுத்துக்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்க முடியுது. அப்ப ஆதம் நபி படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே மறுமை நாள் அல்லாஹ் பிளான் பண்ணி வச்சிட்டான். இந்த டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டேட் என்ன பண்ண போறது இல்ல, ஒரு நாள் லேட் ஆக போறதும் கிடையாது, ஒரு நாள் முன்னாடி வர போறதும் கிடையாது. ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட்டை அல்லாஹ் நான் சொல்ல மாட்டேன்ட்டு இருக்கான். ஒரு நபிட்டு இது வரைக்கும் சொன்னது இல்லையா? உங்களுக்கு நான் சொல்லிடுவானா, உங்க மக்களுக்கு நான் அறிவிச்சு கொடுத்துருவானா? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பேச்சுக்கு நபி கிட்ட அல்லாஹ் சொல்லியே இருந்தாலும் நபி என்ன அந்த மறுமை நாள் வரைக்கும் வாழ போறாங்க இல்லையே? நபி மௌத்தா எத்தனை வருஷம் ஆச்சு? 1400 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் கடக்க போகுது தெரியல மறுமை வர்றதுக்கு. நபி கிட்ட சொன்னாலுமே அந்த மறுமை நபி தான் பார்க்க போறது இல்லையே, அப்படித்தானே? நபி கிட்ட சொன்னாலுமே நபி என்ன பண்ண போறது இல்ல, அந்த மறுமை நாள இருந்து பார்க்க போறது. அவங்க அதுக்கு முன்னாடி மௌத்தாயிட்டாங்க. மூசா நபி சொல்லியிருக்கலாம், ஈசா நபி வேற வேற இறை தூதர்கள் வந்தாங்க, அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் இந்த சஸ்பென்ஸை உடைக்கிறதா இல்லைன்ட்டான். யாருக்கும் தெரியாது, அது வரும்போது தான் பார்க்கலாம். அப்ப பூமியில நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க பார்ப்பீங்க. இப்போ இதுதான் அந்த மறுமை நாளான். சில விஷயத்தை மட்டும்தான் இஸ்லாம் சொல்லி தருது, அடையாளங்களை சொல்லுது. இதெல்லாம் சின்ன சின்ன அடையாளம், இப்படி வந்துட்டா மறுமை பக்கத்துல வந்துட்டு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் பெரிய பெரிய அடையாளம், இது வந்துட்டா ரொம்ப பக்கத்துல தான் மறுமை நாள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் கண்டிப்பா வெள்ளிக்கிழமை தான் மறுமை நாளை கொண்டு வருவான். இப்படி எல்லாம் சில சிம்டம்ஸ் இஸ்லாம் சொல்லி தருதை தவிர அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ண அந்த டேட்டை எந்த நபிக்குமோ எந்த வானவர்களுக்கோ எந்த படைப்புக்கோ அல்லாஹ் அறிவிக்கல. அது அல்லாஹ் சொல்றான், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, அது பற்றிய அறிவு அல்லாஹ் கிட்ட உள்ளது. லா யுஜல்லிஹா லி வக்திஹா இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு யாரும் அதை கொண்டு வர முடியாது. மறுமை நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாம்ல, அவனை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. இப்ப அல்லாஹ் வெள்ளிக்கிழமை வச்சது வியாழக்கிழமை யாரும் அதெல்லாம் இழுத்து முன்னாடி எல்லாம் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் அந்த டேட்டை ஓபன் பண்ணிட்டாலுமே உங்களால பண்ண முடியாது, உங்களால கொண்டு வர முடியாது. உலகத்தை அழிக்கிற காரியம்ல மறுமை நாள். மறுமை நாள்னா சும்மா மறுமை நாள் போஸ்டர் ஒட்டிட்டா முடிஞ்சிருமா? மறுமை நாள் சொல்லிட்டு மறுமை நாள் ஆயிருமா? முழு உலகத்தை அழிக்கணும், வானத்தை பூமியை அல்லாஹ் படைத்திருக்கிற எல்லா அண்ட சராசரங்களை அழிக்கிறதுக்கு பேர் தான் மறுமை நாள். அப்ப அந்த நாளை நான் சொன்னாலுமே நான் கொண்டு வந்தாதான் உண்டு, நீங்க கொண்டு வர முடியாது. நான் சொல்லிட்டா அந்த நாள் அப்படியே வந்துருமா? அது நாள்ல கொண்டு வரணும். என் மூலமாக தவிர வேற எந்த வழியில என்ன வராது, மறுமை நாள் வராது. சக்குலத்து ஃபி ஸமாவாத்தி வல் அர்து, வானம் பூமிக்கு மகத்தான நாளாக அது இருக்கும். இதுவரைக்கும் வானம் படைக்கப்பட்ட, நீங்க அறிவியல் ரீதியா எடுத்து பார்த்தா வானமும் பூமியும் படைக்கப்பட்டது ஏறத்தாழ 3 பில்லியன் வருடங்கள் போயிருக்குதான். அப்படின்னா 300 கோடி ஆண்டுகள் இந்த வானம் பூமி படைக்கப்பட்டது. அது சேர்ந்தது மட்டும்தான், சேர்றதுக்கு முன்னாடி வெடிச்சது இல்ல. அது எத்தனை ஆயிரம் வருஷம் எத்தனை கோடி வருஷங்கிறது தெரியாது. பூமி சேர்ந்து பூமி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்தது 300 கோடி வருஷம் ஆயிருக்கு. அப்ப அல்லாஹ் இத்தனை கோடி ஆண்டுகள் உருண்டோட வச்சிருக்கிறான். இதுவரைக்கும் வானம் பூமிக்கு இப்படி ஒரு சீரழிவு வந்ததில்லை. நான் கொண்டு வர மறுமை நாள் அப்படி ஒரு சீரழிவு வருங்கிறோம். அந்த பூமி இப்படி ஒரு அழிவு பார்க்காது, வானம் இப்படி ஒரு அழிவு பார்த்திருக்காது. அப்படி ஒரு அழிவை நான் கொடுக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தஅதீக்கும் இல்லா பகதத்தன், ஏற்படக்கூடிய அந்த மறுமை எப்படி தெரியுமா வரும்? திடீர்னு வரும். எப்படி வராது? சொல்லிக்கிட்டுலாம் வராது. மறுமை வரும்போது முதல்ல புயல் அடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மரங்கள்லாம் அப்படி ஆட ஆரம்பிக்கும், அது 1 மாசம் செல்லும், அது அடுத்த 1 மாசம், இப்படிலாம் வராது. இப்ப எல் நேனோன்னு சொல்லி ஒரு வகையான வெப்ப புயல் அடிக்குது. ஜெர்மனி தேசங்கள் முழுக்க வந்து என்னன்னா கடுமையான ஒரு சீற்றங்களை பாதிப்பை ஏற்படுத்தி 5000க்கும் மேற்பட்ட மக்கள் மௌத்தாயிட்டாங்க. இப்ப இதோட முடியாது. இப்ப அடுத்து இந்த வருடத்தினுடைய இறுதியில வந்து மழை பெய்யும்ல, அது வந்து 1 மாதம் பெய்ய வேண்டிய மழை 1 நாள்ல பெய்யும். இந்த மாதிரியான வெப்ப புயல் அடிச்சதுன்னா 1 நாள்ல பேஞ்சு முடிச்சிடும். ஒரு வாட்டி காயல் பணத்துல ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. இந்த தமிழ்நாட்டில் சென்னை கடலூர் பகுதியிலலாம் போன ஒரு 7-8-9 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மழை வெள்ளம் ஏற்பட்டது. அது மாதிரியான ஒரு வெள்ளம் வந்து ஏற்படும். இப்ப இதெல்லாம் ஒரு கணிப்புல இருக்குல்ல, இப்படி இங்க மறுமையை கணிக்க முடியாது. இப்ப இவன் கணிச்சது சம்டைம்ஸ் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், அல்லாஹ் பாதுகாப்பான், எப்படினாலும் இருக்கும். ஆனா இந்த மறுமையை உங்களால் கணிச்சு கொண்டு வர முடியாது. என்னப்பா இப்ப காத்தெல்லாம் மோசமா அடிக்குது, அப்ப இந்த வருஷம் இறுதியில என்ன வரப்போகுது, மறுமை நாள் வரப்போகுதுன்னு உங்களால் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு அடுத்து அந்த வசனத்தினுடைய அடுத்த செய்தியில சொல்றான், எஸ் அலுனக கஅன்னஹா ஹஃபியுன் அன்ஹா, நபியே அவங்க உங்கள்கிட்ட கேட்கறாங்க, ஏதோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்கறாங்க. இப்படி பேசலாம், உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்களே, உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், நீங்க தெளிவா சொல்லுங்க, அது பற்றிய அறிவு அல்லாஹ்ட்ட தான் இருக்குன்னு சொல்லுங்க. மறுமை வரப்போகுதுன்னு சொல்றதுதான் என் வேலை. எப்ப வரணும், எப்ப கொண்டு வரணும், எப்படி கொண்டு வரணும், அது அவன் வேலை, நம்ம வேலை இல்லையே என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். ஒலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஅலமூன், என்றாலும் மக்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள்.
எதை அறிய மாட்டார்கள்? இவருக்கும் யாருக்குமே அந்த நாலேஜ் இல்லைங்கிறத அறிய மாட்டார்கள். மறுமை நாள் வருங்கிறதையே நிறைய பேர் அறிய மாட்டாங்க என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. யாருக்கும் அல்ல அதை உடைக்கல, யார்கிட்ட அல்ல பேசல, யார்கிட்ட பேசவும் மாட்டான். அந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப பூமியில இருக்கிறவங்க தெரிஞ்சிடும் இந்த நாள் தான் மறுமை நாள். அல்லாஹ் வந்து என்ன பண்றான், மலைகளை எல்லாம் ஒட்டச்சு பேர்க்க ஆரம்பிப்பான். பூமி அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய கசானக்களை எல்லாம் வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அப்ப அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றானே, இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. மனிதன் அந்த பூமியை பார்த்து கேட்பான், அந்த பூமிக்கு என்ன நேர்ந்ததுன்னு கேட்பான். பூமி மனிதன் கிட்ட பேசும், இது அல்லாஹ் அறிவித்து கொடுத்தது என்று பூமி சொல்லும் நல்லா சொல்றான். அப்ப பூமியில யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தெரியும், அதுவும் அன்னைக்கு தெரியும். அல்லாஹ் அழிக்க ஆரம்பிச்ச போது தெரியும், இதுதான் மறுமை நாள் போல அப்படிங்கறத உணர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மறைவான ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை போன வசனத்துல பார்த்தோம், யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நாம நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப ரசூல்லா நம்மள தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சில காரியத்தை செய்ய சொல்றாங்க. பல் தேய்ங்க, மூக்குல தண்ணீர் செலுத்துங்க, ஷைத்தான் உங்க மூக்குக்குள்ள இருந்திருக்கிறான் அப்படின்னா மூக்குக்குள்ள கிருமி எல்லாம் இருக்குது அப்படின்னா சொன்னாங்கல்ல. அப்படி ஒளி செய்யும் போது ரசூல்லா சொன்ன ஒரு சட்டம் என்ன தெரியுமா? நீங்க ஒளி செய்ய போறீங்க, தூங்கி எந்திரிச்சாச்சு, காலையில ஒளி செய்ய போறீங்க, என்ன செய்ய சொன்னாங்க ரசூல்லா? தண்ணி பாத்திரத்துக்குள்ள கை விடுறதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு பாத்திரத்துல கையை விடுங்க. அதை சொல்லிட்டு போல, இரவு உங்கள் கை எங்க இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னாங்க. யாரு கை? பக்கத்துல இருக்கிற நம்ம புள்ள கை கிடையாது. பக்கத்துல வாப்பா இருக்கிறார், அம்மா இருக்கிறார், அவங்க கை இல்ல, ஏன் கை. ஏன் கையை நைட்ல தூங்கும் போது எங்க இருந்துச்சு எனக்கு தெரியாது. எனக்கு மறைவான ஞானம் இருக்குமா? அதைத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் கேக்குது. நைட்டு நீ தூங்கும் போது உன் கையை நீ தலையில சொரிஞ்சியா மேனில சொரிஞ்சியான்னு உனக்கு தெரியாது. உன் கை எங்க இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. நீ என்ன அவனுக்கு எதிர்காலத்தை நீ கணிச்சுக்கிட்டு இருக்கிற? அவனை பத்தி இவனை பத்தி எல்லாரையும் பத்தி நீ எப்படி உன்னால சொல்ல இயலும், சொல்ல முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மாதிரி நிறைய செய்திகள், இப்படி மார்க்கம் சொன்ன எண்ணற்ற பல செய்திகளை நீங்க பார்க்கலாம். மனிதனுக்கு ஒரு சாதாரண அறிவு கூட கிடையாதுங்க. சாதாரண அறிவு ஓன் கையது. நீ தான் எடுத்து மேனியை சொரியிற, நீ தான் எந்த எடுத்து என்ன பண்ற, தலையை சொரியிற. நீ மேனியை சொரியறதும் தலையை சொரியறதும் கூட உனக்கு தெரியாது. இதுல இவர் அடுத்தவன் எதிர்காலத்தை கணிக்க போறாரோ, அடுத்தவன் எப்படி இருப்பான், எப்படி வாழ்வான், எப்படி சாவான், எப்படி கல்யாணம் நடக்கும் கணிக்க இயலுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது மாதிரி நம்மள வந்து ஒரு மோசமான பலகீனத்தை வச்சிருக்கணும். ஒரு சாதாரண பலகீனம்லாம் கிடையாது, பலகீனத்திலும் பெரிய பலகீனம் நம்மளாம். அப்படி இருந்துகிட்டு நீ அல்லாஹ்வுடைய அறிவுக்கு நீ ஆசைப்படுறியா அப்படிங்கிற விதத்தில் மார்க்கம் கேட்கக்கூடிய செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி, கடவுள் என்று மக்களால் நம்பப்படுகிற போலி தெய்வங்கள், இவங்க போலி தெய்வம் தான்ங்கிறத அல்லாஹ் என்னென்ன செய்தி மூலமா உணர்த்துறான்? பெண்கள் இருந்து நீங்க வணங்குறது போலி தெய்வம், எதனால அது போலி தெய்வம்? எதையும் படைக்காத நீங்க வணங்குறீங்க, ஒண்ணு. அவங்களே படைக்கப்பட்டவங்க தான், 2. எந்த உதவியும் செய்ய முடியாது, 3. உங்களுக்கும் செய்ய முடியாது, அவங்களும் செஞ்சுக்க முடியாது, 4. அறிய மாட்டார்கள். நீங்க எத்தனை முறை கூப்பிட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க உங்களுக்கு, அவங்க காதுல விழாது. வேற இல்ல, படைக்கப்பட்டுட்டாங்கும் போது அது படைப்பினா ஆயிடுச்சு. வேற ஏதாவது வேற இவங்க கடவுள் இல்லைங்கிறதுக்கு வேற சில சான்றெல்லாம் சொல்றான். உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவங்க உங்களை பார்க்கல, யாரையுமே உங்களை பார்க்க முடியாது. வேற அவங்களுக்கு பிடிக்கிற கை இல்ல, நடக்கிற கால் இல்ல, கேட்கிற காது இல்ல, பார்க்கிற கண் இல்ல. சரி, இதை தாண்டி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. இவ்வளவு சொல்லியாச்சு, அது கடவுள் இல்ல. சரி, அதையும் தாண்டி நீ கடவுள் நம்புறதா இருந்தா நீ கூப்பிடு, அது பதில் அளிக்கட்டும் அப்படின்னு நல்லா சொல்றோம். சரி, அந்த செய்திகளை நம்ம பார்ப்போம். அதாவது இணை தெய்வங்களை குறித்து அல்லாஹ் பல இடத்துல பல்வேறு விதமான செய்திகளை இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் நினைவுபடுத்தும். மனிதன் தன் அறிவை அடகு வைக்கிற ஆக மோசமான இடம் தெரியுமா? நம்ம ஒரு பொருளாதாரத்தை இழக்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. ஒருத்தண்ட போறோம், அவன் வெள்ளி கட்டின்னு ஒன்று தரான், பார்த்தா செங்கல் கட்டில பெயிண்ட் அடிச்சு தந்துட்டான், நம்ம ஏமாந்துட்டோம். இதெல்லாம் பெரிய முட்டாள்தனம் கிடையாது. நீ என்ன வெளிப்படையில பாக்குற, அது வெள்ளி மாதிரி தெரியுது, அதெல்லாம் நீ நம்பிட்ட, நீ ஏமாந்துட்ட. இது முட்டாள்தனம் தான், பெரிய முட்டாள்தனம் கிடையாது. அல்ல பெரிய முட்டாள்தனம் குர்ஆன்ல எதை பட்டியல் போடுறான்னா, நீயே ஒரு பொருளை படைக்கிற, அதை செதுக்குற, இத கடவுளுங்கிற.
அதுக்கு நீ கடவுள்னு சொல்லிட்டா கூட ஒரு லாஜிக் இருக்கு, அதுவும் தப்பு தான். சிலைக்கு நம்ம கடவுள் ஆவோமா? நம்ம யாரும் கடவுள் இல்ல, அல்லாஹ் மட்டும் தான் எல்லாரும் கடவுள். ஒரு லாஜிக்கு எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு சிலையை படைச்சு உண்டாக்கி செதுக்கி வச்சுட்டு இந்த சிலைக்கு நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னாலாவது ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா நம்ம தானே உருவாக்கணும். சாதாரண கடந்த கல்ல செதுக்கி கொண்டு வந்து ஒரு உருவமாக்கி இருக்கிறோம், அதனால அதுக்கு நான் கடவுள்னு சொன்ன ஒரு லாஜிக்கு சொல்லக்கூடாது. ஒரு பேச்சுக்கு என்ன சொல்லிக்கலாம், அது ஒரு பொருத்தமா இருக்கும். ஆனா இவன் என்ன பண்றான், இவன் ஒரு சிலையை செதுக்கிறான், செதுக்கிட்டு இதுதான் என்ன படைச்சதுங்கிறான். நீ படைச்சிட்டு அதுதான் என்ன படைச்சது அப்படின்னு அவன் பேசுறான். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பா இந்த அஹ்ராஃப் சூராவுல இறுதி இடங்கள்ல இது பற்றி நிறைய தகவல்களை சொல்றான். அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க. அதாவது வயின் ததுஊஹும் இலல் ஹுதா, எதையுமே தெரிவிக்க அவர்களை எதையாவது தெரிவிப்பதற்காக நீங்க அவங்களை கூப்பிட்டால், லா யத்தபிஉக்கும் சவாவுன் அலைக்கும் அதஅத்துஹுமுஹும் அம் அன்தும் சாமிதுன். அல்லாஹ் சொல்கிறான், எதையாவது தெரிவிப்பதற்கு அந்த கடவுளை நீங்க கூப்பிடுங்க. நீ உருவாக்கின கடவுள் இருக்குல்ல, அந்த கடவுளை கூப்பிடுங்க. இல்ல கூப்பிடாம சும்மா இரு, ரெண்டுமே உங்களை பொறுத்தவரைக்கும் சமம் தான். நீ கூப்பிட்டாலும் அது காதுல உழாது, நீ சும்மா இருந்தாலும் சும்மா இருக்கிறானே அப்படின்னு அதுக்கு தெரிய போறது இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 193வது வசனத்துல பேசுறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன ததுஊன மின் துனில்லாஹ். அடுத்த வசனம் 194. அல்லாஹ்வை விட்டுட்டு நீ யாரனாலும் ஆள, இப்ராஹிம் நபி, மூசா நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது நபி தோழர்கள், அல்லது தாபீன்கள், அல்லது இமாம்கள், அல்லது முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, அல்லது சிலைகள், அல்லது சூரியன், அல்லது சந்திரன், எதனாலும் கூப்பிடு. இபாதுன் அம்சாலுக்கும், அது அத்தனையுமே ஒன்ன மாதிரி அடிமை. அது அத்தனை யாரு? முகமது நபி என்ன மாதிரி ஒரு அடிமை, மூசா நபி என்ன மாதிரி ஒரு அடிமை, சிலைகள் என்ன மாதிரி ஒரு அடிமை. ஏன்னா அடிமையில வேணா கிரேட் வேணா வச்சுக்கலாம். முகமது நபி தரம் உயர்ந்த அடிமை, மூசா நபி தரம் உயர்ந்த அடிமை, ஃபிரௌன் தரம் தாழ்ந்த அடிமை. அடிமைதான், தரம் உயர்ந்தது தாழ்ந்தது பிரிச்சுக்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது. அடிமைங்கிற லிஸ்ட தாண்டி அது கடவுளாலாம் ஆயிராது, எந்த படைப்பு ஆகாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபதுஊஹும், நீங்க அவங்களை அழைச்சு பாருங்க. ஃபல் யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவங்க உங்களுக்கு பதில் தரணும். உனக்கு பிள்ளைய தரது ரெண்டாவது வச்சுக்கோ, உனக்கு பிள்ளைய தாரான், பாவ மன்னிப்பு தாரான், சொர்க்கத்தை தாரான், அல்லது வேற எதையோ தாரான், அதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோ. நீ முதல்ல கூப்பிடு, பதில் தரட்டும். நீ ஒரு சலான் சொல்லு, பதில் சலான் சொல்லட்டும். என்னத்தையாவது ஒண்ணு பேசு, பதில் அது கத்தவாது செய்யணுமா இல்லையா? நீ கடவுளுங்கிற இல்ல, அது கத்தவாது செய்யட்டுமே அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இப்ராஹிம் நபி தன் தந்தை கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண முத வார்த்தை என்ன தெரியுமா? என் தந்தையே, எதையும் கேட்காத, எதையும் பார்க்காத, எதையுமே செய்யாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? யா அபத்தி லா தஅபுது ஷைத்தான், என் தந்தையை நீங்கள் வணங்குறது உண்மையில இதை வணங்கல, இந்த வணங்குன்னு ஒருத்தன் உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஷைத்தானை தான் நீங்க வணங்குறீங்க, இதை கூட வணங்கல அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தைக்கு தன் சமுதாயத்தாருக்கு மத்தியில சொன்ன நிகழ்வை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, நீங்க வணங்குற கடவுளுக்கு நடக்கிற கால் எது இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அம்லகும் ஐதின் எபுத்திஷூன பிஹா, அல்லது நீங்கள் வணங்குகிற கடவுளுக்கு பிடிக்கிற கைகள் ஏதாவது இருக்குதா? அம்லகும் அயுனுன் யுப்சிரூன பிஹா, அல்லது நீங்கள் வணங்குகிற கடவுளுக்கு பார்க்கிற கண்கள் இருக்கிறதா? அம்லகும் ஆதானுன் யஸ்மாவுன பிஹா, அல்லது நீங்கள் வணங்குகிற கடவுளுக்கு கேட்கிற காது இருக்குதா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உதுஉ ஷுரகாக்கும் சும்ம கீதுனி ஃபலா தந்துருனி. இப்ப நபி விட்டு அல்லாஹ் அனுப்புறான், சேலஞ்ச் பண்ணுங்க நபியே, உங்க கடவுள் இல்ல 360 சிலைகள் இருந்துச்சுல, எல்லாரும் ஒண்ணு சேருங்க, என் முகமது நபிக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு பார்ப்போம், காப்பாத்து. யாருமே வரலன்னே வச்சுக்க, ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணணுமா இல்லையா? அது வெறும் மண்ணு, வெறும் கல், அது அதால ஒண்ணும் பண்ண முடியாது, அதால அதையே காப்பாத்திக்க முடியாது, அதை போய் அடிச்சு அதால காப்பாற்ற முடியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் கற்சிலைகள் இருந்தது. சின்னஞ்சிறு சிலைகளை உடைத்து பெரிய சிலை கிட்ட கொண்டு வந்து ஆயுதத்தை வைக்கிறாங்க. உடைக்கும் போது அந்த சின்ன சிலையால காப்பாத்திக்க முடியல, பக்கத்துல இருக்க பெரிய சிலையாவது வாய் திறந்து கேட்கலாமா இல்லையா? இப்ப அதை அடிக்காதப்பா, அதை உடைக்கா, எப்படியாவது சொல்லணுமா இல்லையா? ஒண்ணுமே செய்யல. கடைசியில் அந்த சிலைகளை காப்பாத்த யார் வராங்கன்னா சிலைகளை வணங்கினவங்க தான் வராங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த சிலைகளுக்கு கடவுள் இவங்க தான் ஆயிட்டாங்க. கொள்கை ரீதியா பார்த்தா சிலை கடவுள் இல்ல, சிலையை வணங்கிட்டு இருந்து நீதான் இப்ப அது கடவுள் ஆயிட்ட. இப்ப அதுக்கு நீ தானே சப்போர்ட் பண்ணி வர, அதுவே பேச மாட்டேங்க. பெரிய சிலையை கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, கல்லு தானே, கல்லாட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்குது, எப்படி நீ உடைக்கலாம்? உன்னை சும்மா விடுவோமா நாங்க? நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியவா அப்படின்னு அதுக்கு ரியாக்ட் பண்றது நீங்களா தான் இருக்கிறீங்க. நியாயம் எப்படி பார்த்தா அதுக்கு நீங்க தான் கடவுள், உங்களுக்கு என்ன கிடையாது, அது உங்களுக்கு கடவுள் இல்ல அப்படின்ற அந்த தத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்டு உடைச்சு இது எதுவுமே கடவுள் இல்லைங்கிற அந்த காரியத்தை எடுத்து சொன்ன நிகழ்வை பார்க்க முடியுது. அதன் தொடர்ச்சியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்து பேசுறான் பாருங்க.
வல்லதீன ததுஊன மின் துனிஹி, அல்லாஹ் விட்டுட்டு நீங்க யாரை அழைக்கிறீங்களோ, லா யஸ்தத்திஊன நஸரக்கும், அவர்கள் உங்களுக்கு ஒருபோதும் உதவி செய்ய முடியாது. ஹெல்ப் பண்றதான கடவுளே இருக்கணும். கடவுளுடைய நோக்கம் என்னன்னா, எனக்கு ஏதாவது தேவைன்னா, நான் ஆபத்துல சிக்கிட்டு என்ன காப்பாற்றணும். அவர் எந்த உதவியும் உங்களுக்கு செய்ய மாட்டார். வலா அன்ஃபுஸகும் யன்சுரூன், சரி அவர் செய்யறது இருக்கட்டும், அவருக்கு அவரால் செஞ்சுக்குவாரா? அதையும் செய்ய மாட்டார். அவர் உனக்கும் செய்ய மாட்டாரு, அவர் அவருக்கும் செஞ்சுக்க மாட்டார். இப்படியான கடவுள்களைத்தான் நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் பேசுறான் பாருங்க, வயின் ததுஊஹும், நீங்கள் அவர்களை அழைத்தால், நீங்கள் அவர்கள்ட்ட ஏதாவது ஒன்றை தெரிவிப்பதற்காக நீங்கள் அழைத்தால், நீங்க பேசினாலும் பேசாம இருந்தாலும் அது அவர்களை பொறுத்தவரை சமமானதுதான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்கள் வாயிலாக சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கடவுள் என்பவன் அவன் முதல்ல தன்னை தற்காத்துக்கணும், பிறகு தன்னை நம்பி வந்த மக்களை தற்காக்கணும். எல்லாத்தையும் அவன் படைச்சிருக்கணும். அவன் யாராலையும் படைக்கப்பட்டிருக்க கூடாது. எல்லாத்தையும் அவனுக்கு அழிக்கிற ஆற்றல் இருக்கணும். அவனை அழிக்கிற ஆற்றல் எது யாருக்குமே இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தனை நீங்க கடவுளை வணங்கணுமா, உங்களை விட பலகீனமா இருக்கிறாங்க, உங்க அளவுக்கான பவர் கூட இல்லை, உங்களை விட பலகீனமானவர்கள் எப்படி நீங்க கடவுள் என்று நம்புறீங்க என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இத்தனை பல வசனங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இத்தனை கேள்வி கேட்கிறான்ல. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கடவுளுங்கிறீங்களா கால் இருக்குதான்னு நல்லா கேட்கணும். கடவுளுங்கிறீல நடக்கிற கால் இருக்குதா, பிடிக்கிற கை இருக்குதா, பாக்குற கண் இருக்குதா, கேட்கிற காது இருக்குதான்னு கேட்கறான். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள்னா இதெல்லாம் இருக்கணும்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்க்கு என்ன இருக்கு? கால் இருக்கு. அழகா சொல்றான், கடவுளுங்கிறப்பா கால் இருக்குதா, அதுக்கு கண்ணு காது இருக்குதா, கை இருக்குதான்னு அல்லாஹ் கேட்கறான். அப்ப இப்ப அதே கேள்வி அவன் திருப்பி கேட்டான்னா இங்க பதில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப அவன் திருப்பி என்ன கேட்பான்? அப்ப உங்க அல்லாஹ் கால் இருக்க, கால் இருக்கு. உங்க அல்லாஹ் கை இருக்கு, கை இருக்கு. அவனுக்கு கண் இருக்கு, அவனுக்கு காது இருக்கு. அவன் பாக்குறான், கேட்கிறான், கொடுக்கறான். நாளை மறுமை நாள நரகத்தை மிதிக்கிறான். கொத்து கொத்தான மக்கள் நரகத்தை வந்து கையில இருந்து எடுத்து அல்லாஹ் தன் வளம் நிறைந்த கை, நாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய வளம் நிறைந்த கைகள்ல நரகத்துக்குள்ள கையை விடுவான். கொத்த மக்கள் அல்றான், எத்தனை கோடி மக்கள் சிக்குவாங்கன்னு தெரியாது. அப்படியே கொண்டு வந்து அல்லாஹ் சொர்க்கத்துல போடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. காலை கொண்டு நரகத்துல அல்லாஹ் மிதிப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் பார்க்கிறான், கேட்கிறான்ங்கிற குர்ஆன் ஆயத்தை ஓதும் போது ரசூலுல்லாஹ் கண்ணையும் காதையும் சுட்டி காட்டுறாங்க. பார்க்கறானா தெரியுதா உங்களுக்கு? கண்ணு இருக்கு, அவனுக்கு காது இருக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. சில இடத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மறுமை நாள்ல வலது புறம்னு ஒரு சாரார் இருப்பாங்க, அல்லாஹ்க்கு வலது பக்கத்துல இருப்பாங்க. உருவம்னு ஒரு கட்டமைப்பு இருந்தா மட்டும் தான் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கும். உருவன்ற கட்டமைப்பு இல்லை, நீங்களே அல்லாஹ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான். அப்படி ஒரு தத்துவம் உண்டு. இஸ்லாமியர்களே சில பேர் இப்படி நம்புறாங்க, அல்லாஹ் ஃபேன்ல இருக்கிறான், தூண்ல இருக்கிறான், போன்ல இருக்கிறான். அப்படி எப்படி வலது புறம் இடது புறம் வரும்? எல்லா புறமே வலது புறம் ஆயிருமே, எல்லா புறமே இடது புறம் ஆயிருமே. அது எப்படி வலது புறம் இடது புறம் கொண்டு வர முடியும்? அப்ப வலதுபுறம் இடதுபுறம் ரசூலுல்லாஹ் சொல்றது வந்து அல்லாஹ்க்கு என்ன இருக்கு? உருவம்ங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு. அது எப்படி இருக்கும் மறுமைக்கு போனா தெரியும். அது நம்ம கற்பனை பண்ண முடியாது. மனசு மாதிரி இருக்கும். அந்த வேலைக்கே வரக்கூடாது. அல்லாஹ்க்கு உதாரணங்கள் உவமைகளே கிடையாது, பேசவே கூடாது. அது பேசினாலே நம்ம குஃப்ர்ல கொண்டு போய் தள்ளிடும். உருவம் இருக்குதா, அதுக்கு இது போதுமான ஒரு ஆதாரம். நீ வணங்குற கடவுளுக்கு கால் இருக்குதான்னு கேட்கறான். அப்ப உண்மையான கடவுளுக்கு கால் இருக்குது. நீ வணங்குற கடவுளுக்கு கை இருக்குதா, கண் இருக்குதான்னு கேட்கறான். உண்மையான கடவுளுக்கு கை இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குங்கிறதான் மறைமுகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய செய்தியாக நம்மால் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக ஒரு வசனம், இந்த இதோட இந்த அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்வோம். திக்ர் செய்யும் போது, இது வந்து ஆண்களுக்கு எப்படி செய்யணும்னு நல்லா சொல்றான். திக்ர் செய்யும் போது எப்படி செய்யணும்? சொல்லில் உரத்த சத்தம் இல்லாமல், அது ஓரளவுக்கு சரி. இன்னும் அது தாண்டி இன்னும் சிலது இருக்கு. பெண்கள்ல நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க சொல்லிட்டு அடுத்த கடைசியில் ஒரு வரியில அல்லாஹ் ஒரு செய்தி முடிக்கிறோம். இல்ல அது வேற, அந்த வசனம் வேற. நம்ம அந்த வசனத்துக்குள்ள போல, அந்த வசனத்திலேயே காலையிலும் மாலையிலும் திக்ர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றான், காலையிலும் மாலையிலும் சொல்லில் உரத்த சத்தம் இல்லாமல் ரகசியமா பணிவா உலாச்சத்தோட நீங்க அல்லாஹ்வை திக்ர் பண்ணுங்க. அப்புறம் ஒண்ணு சொல்றான், ஒலா தக்கும் மினல் காஃபிலின், நபியே நீங்கள் இந்த விஷயத்தில் அலட்சியமானவராக மாறி விடாதீர்கள். இதுல என்ன பண்ணாங்க? கேர்லெஸ் ஆயிராதீங்கங்கறாங்க. இந்த வசனம் 205 இறுதிக்கு முந்தின வசனம். இறுதி வசனம் வானவர்களை பத்தி பேசுது. இறுதிக்கு முந்தின வசனம் வதுக்குர் ரப்பக்க ஃபி நஃப்ஸிக், மக்களே, அதாவது நபியை பத்தி பேசுது, மக்களுக்கான கட்டளை தான். நபியே உங்கள் உள்ளத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நினையுங்கள். ததர்ருஅன் வ ஹீஃபத்தன், ஒரு உள அச்சத்தோடு ஒரு பணிவாக ரகசியமாக அல்லாஹ்வை நீங்க என்ன செய்யுங்க? திக்ர் செய்யுங்க. வதூனல் ஜஹர்,
அதுல சத்தம் உரத்த சத்தமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் மென்மையான சத்தம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. மினல் கவுல், உங்கள் கூற்றில் உரத்த சத்தம் இல்லாமல் சொல்லுங்கள். பில் கதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும். வாங்க முடியும். திக்ர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் பாடம் நடத்தும் பொழுது காலையிலும் மாலையிலும் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் டைம் ஃபிக்ஸ் பண்றான். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நினைவு கூறலாம், அதுல தேர்வு மிக்கது காலையிலும் மாலையிலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த திக்ர் நீங்க செய்யும் போது ரகசியமா செய்யுங்க, பணிவாக செய்யுங்க, சொல்லில் உரத்தம் இல்லாமல், அந்த உரத்த சொல் இல்லாமல் செய்யுங்க. அதே நேரத்தில் வந்து என்ன, உங்களுடைய திக்ர்ல ஒரு உள அச்சம் இருக்கணும். அந்த உள அச்சத்தோட திக்ர் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒலா தக்கும் மினல் காஃபிலின், நபியே இந்த காரியத்தில் நீங்கள் அலட்சியவாதியாக மாறிடாதீங்க, கேர்லஸா விட்டுறாதீங்க. மற்ற வேற எதுலயும் ரசூலா எதுலயும் கேர்லஸா விட போறது இல்லை. இது நபிக்கு சொன்னது இல்லை, உண்மையிலே நபி மூலமா அல்ல நமக்கு சொல்றான், நீங்க யாரும் கேர்லஸா இருந்துடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு திக்ரு செய்யணும்னா இதுதான் ஒழுங்குமுறைன்னு குர்ஆன் பேசுது. யார திக்ரு பண்றோமோ, யார் கூலி தரானோ அவன் தான் ரூலையும் போடணும். இல்ல அவன் கூலி தரதான் அவன் வேலை, இஷ்டத்துக்கு நாங்க எடுத்துக்கோன்னு நம்ம செய்யக்கூடாது. இப்ப இன்னைக்கு சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம், திக்ரு செய்வாங்க, நல்ல வார்த்தைகளை செய்வாங்க, சில மோசமான வார்த்தை இருக்கு, அகும்பாங்க, கண்டதுகளில் எதையாவது கத்துவாங்க, அது தனியா இருக்கு, அது வேண்டியதில்லை. நல்ல வார்த்தைகளை திக்ர் செய்யற மக்கள் உண்டு. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இதெல்லாம் வந்துன்னா நம்முடைய மறுமை வாழ்க்கையினுடைய பாவங்களை எல்லாம் அழிச்சு நமக்கு பெரிய கூலியை தரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அப்ப இந்த வார்த்தை எப்படி சொல்லணும்னு அல்லாஹ்வே சொல்லி தரேன். நான் தான் கூலி தர போறேன், நீ என்னதான் திக்ர் பண்ற, வேற யாரையும் பண்ணல, கூலி தர போறது நான் தான், என்னதான் திக்ர் பண்றேன், இப்படித்தான் பண்ணணும். நபியே இதுல நீங்க அலட்சியவாதியா மாறிடாதீங்கன்னு சொல்றதுல இருந்து நபிக்கே தான் ரூல். அவர் கூட என்ன பண்ண முடியாது, திக்ர சத்தம் போட்டுலாம் பண்ண முடியாது, நான் அவருக்கே தான் கட்டளை இடுறேன்னு நல்லா சொல்றான். ஆனா திக்ருகளை வந்து அப்படி கூட்டமாக எழுந்து நின்று கைகளை கோர்த்து ஆடிக்கொண்டு அதையே பாடிக்கொண்டு குதித்து கொண்டெல்லாம் திக்ரு செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. திக்ரு மஜ்லிஸ், இது வந்து பரிசுத்தமான ஒரு மஜ்லிஸ் அப்படின்ற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சித்தாந்தம் இஸ்லாம் கற்று தரல. திக்ரு என்பது கொஞ்சம் மென்மையான சொல்லா இருக்கும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ன்ற மாதிரி மென்மையான சொற்கள்ல நாம உள அச்சத்தோட அல்லாஹ் கிட்ட நெருங்கிறதுக்கான வார்த்தை. ஏன்னா இஸ்லாம் பேசுகிறது ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், என்ன திக்ரு செய்யுங்க, நான் உங்களை திக்ரு செய்யணும்னு நல்லா சொல்றான். நாம அல்லாஹ் நினைச்சு பார்த்தா அல்லாஹ் நம்மளும் நினைச்சு பார்ப்பான். நாம அல்லாஹ் என்ன நினைச்சு பார்க்கிறோம், பரிசுத்தமானவன் மகத்தானவன் நாம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன நினைச்சு பார்ப்பான், இவன் கஷ்டத்துல இருக்கிறான், வறுமையில இருக்கிறான், நோயில இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பத்தி நினைக்காதானே இருக்கு, நம்மளை பத்தி நினைக்க வேற என்ன இருக்கு, அதான் இருக்கு. அப்ப என்ன நினைச்சு பாரு, நான் ஒண்ணு நினைச்சு பார்க்கறேன் நல்லா சொல்றதுல இருந்து திக்ர் நம்ம வாழ்க்கையை மாத்திரும், திக்ர் நமக்கு வாழ்வாதாரத்தை தரும் அப்படின்னு அந்த செய்தி நமக்கு உணர்த்துது. அப்ப அப்படியான திக்ர்ல வந்து என்னன்னா ஒரு கையாடல் செய்கிற ஒரு காரியம் மோசடி, இது ஒரு வகையான மார்க்க ரீதியான மோசடி, மார்க்கத்தை வந்து குழப்புகிற ஒரு காரியத்தை வந்து மக்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடியுது. இஸ்லாம் இதை திட்டவட்டமா சொல்லுது, இப்ப பண்ணாதீங்க. நபி காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு யுத்த களம், இரவு நேரத்துல மேடான பகுதியில சஹாபாக்கள் ஏறுறாங்க. அப்ப சஹாபா மேடான பகுதிக்கு ஏறும்போது என்ன செய்யணும், என்ன சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும். கீழே இறங்குற மாதிரி இருந்ததுன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், மார்க்கம் சொல்லுது. இப்ப சஹாபாக்கள் தக்பீர் சத்தமா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உடனே சத்தமா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டா வேற. நபி இதை மட்டும் சொல்லாம நீங்கள் தொலை தூரத்துல உள்ளவனை அழைக்கல, பக்கத்துல இருக்கிறான். குர்ஆனே என்ன சொல்லுது, மின் ஹப்லில் வரீதுங்கறான் அல்லாஹ், பிடரி நரம்ப விட மிக நெருக்கத்துல இருக்கிறேன்.
பிடரி நரம்பு தான் நம்ம சிந்தனைக்கு நெருக்கத்துல இருக்கு. அந்த அந்த சிறுமூளை பெருமூளைக்கு நெருக்கத்துல இருக்கு. அதுதான் நாம, அந்த மூளை தான் நாம. அல்லாஹ் சொல்றான் அந்த நரம்பை விட நான் நெருக்கத்துல இருக்கிறேன்னா உனக்கு என்ன விட வேற யாருமே இவ்வளவு நெருக்கத்துல கிடையாதுங்கிறான். அப்ப அவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறான். அல்லாஹ்க்கு காது கேட்கும். நீங்க அல்லாஹ் கிட்ட என்ன செய்யுங்க, பணிவாக நீங்க திக்ர் செய்யுங்க. இது இந்த ஹதீஸ்க்கு நிறைய பேர் வழக்கம் கொடுப்பாங்க மௌலவிமார்கள். அது வந்து யுத்த கலங்கறனால சத்தம் போடக்கூடாது அப்படின்னா நபி அந்த காரணத்துல சொல்லியிருக்கணும். எதிரிலாம் நிக்கிறான் சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாது அப்படிலாம் சொல்லியிருக்கணும். நீ என்ன தொலைதூரத்துல உள்ளவனையா கூப்பிடுறீங்க, பக்கத்துல எல்லாம் அவன் இருக்கிறான் அப்படின்னு காரணம் சொல்றதுல இருந்து என்ன தெரியுது, திக்ர் என்றாலே சத்தமாக சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. இவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வழிகாட்டிய பிறகு இந்த திக்ருகள்ல வரம்பு கடப்பது, துஆக்கள்ல வரம்பு கடப்பதுங்கிறது மாபாதக செயலாக அல்லாஹ்வால் பார்க்கப்படும்ங்கிறத சொல்லி நம்ம இந்த அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்யணும். இதை தாண்டி ஒரு வசனம் இருக்கு, இது சம்பந்தமா வேற வேற அத்தியாயங்கள் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கிறோங்கிறனால இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்யணும். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் சூரா அண்ணா, அதான் அஹ்ராஃபுக்கு பிறகு அன்ஃபால் என்ற 8வது அத்தியாயம், போர்க்களங்கள்ல இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சம்பந்தமா முதல் 30 ஆயத்துக்களை இன்ஷா படிச்சுட்டு வாங்க. அந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க யுத்த காலம் பத்தி பேசுது. அது சம்பந்தமான நிறைய சட்டத்திட்டங்களை வரக்கூடிய காலங்கள் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.